நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருஷத்துக்கு உண்டான புத்தாண்டு ராசி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு தேய்பிற பஞ்சமி திதியில கீழ்நோக்குடைய மக நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்னத்துல பிரீத்தி நாம யோகத்துல இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது. இந்த புத்தாண்டு பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறது 2024 புத்தாண்டுல பெருசா வரும். அதாவது மழை அப்படிங்கிறது பேஞ்சும் கெடுக்கும் காஞ்சும் கெடுக்கும். வெயில் நாளில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சூடு அப்படிங்கிறது இருக்கும். மழை காலத்துல ஏகப்பட்ட வெள்ளம் இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறது வரும். உலக அளவில் முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆபத்து அப்படிங்கிறதும் இருக்கு. இது எல்லாமே இந்த புத்தாண்டுல இருந்தாலும் மக்களை பெரிய அளவில் பாதிக்காத ஒரு புத்தாண்டாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ கொரோனா பரவுது அப்படின்னு சொல்றாங்க, மறுபடியும் லாக்டவுனு அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. மக்களுக்கு பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். காலசக்கரத்தோட லாபஸ்தானத்துல கும்பராசியில சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு வருஷமா இருக்கும். வருட கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மேச ராசியில பலமா இருக்காரு. சனி பகவான் கும்பராசிலையும் ராகு மீன ராசிலையும் கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. ஏப்ரல் மாசத்துல குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு. குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போக போறாரு. இது எல்லாத்தையும் பொறுத்து ரொம்ப அற்புதமான ஒரு புத்தாண்டு பலன்களை உங்களுக்காக கணிச்சு கொடுக்குறோம். முழுசா பாருங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு வெற்றிகரமா அமையிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2024 வருடம் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வருட கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கு. உங்களோட ராசியிலேயே கேது பகவான் ஞானகாரகன் குடிகொண்டிருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 6வது வீட்டில் சனி பகவான், 7வது வீட்டில் ராகு, 8வது வீட்டில் குரு, அப்படியே வரிசையாக 6, 7, 8 அப்படின்னு கிரகங்கள் வரிசை கட்டி நிற்கிது. இதில் 6ல் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு அற்புதமான யோக பலனை அள்ளி கொடுக்க போறாரு. அதே நேரத்தில் 7ல் இருக்கிற ராகுவால கொஞ்சம் தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கு. ராசியிலேயே கேது இருக்கிறதாலையும் நீங்க சர்ப்பதோஷத்தோட பிடியில தான் இருக்கீங்க. அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது கெடுதல் தான் அப்படின்னாலும் கூட ஏப்ரல் மாதம் வெறும் 4 மாதம் பொறுத்து பல்ல கடிச்சிக்கிட்டு ஓட்டிக்கிட்டீங்கன்னா குரு பகவான் 9வது இடத்துக்கு வந்துடுவார். ஓடுனவனுக்கு 9ல் குரு அப்படிங்கிற மாதிரி. அதன் பிறகு குரு பகவானும் உங்களுக்கு வாரி கொடுப்பாரு. அவரோட பார்வையும் உங்களோட ராசிக்கு விழும். அப்படிங்கிறதால இந்த ராகுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறத குரு பார்த்து சரி பண்ணி வைப்பாரு. அப்போ இந்த 6ஆம் இடத்து சனி என்ன பண்ணும் அப்படின்னா ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி இருக்காரு. இந்த 3ஐயுமே அடித்து நொறுக்கி தள்ளிடுவார். பயப்பட வேண்டியதே கிடையாது. எதிரிகளை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எதிரிகள் என்ன செய்வாங்க, நம்மளோட தொழில் போட்டியாளர்கள் இருப்பாங்க, அரசியல் எதிரிகள் இருப்பாங்க, உறவுகள்லேயே பகை இருக்கும், சொத்து தகராறு இருக்கும். இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உங்கள் நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட வேலையை பாருங்கள். ஏன்னா 6ல் இருக்கிற சனி பகவான் இந்த எதிரிகள் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார். எதிரிகள் எல்லாமே தானாகவே அழிஞ்சு போயிடுவாங்க. 2024 வருடத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களை எதிர்த்தவங்களுக்கு எதிர்காலமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஸ்வரூபத்தை சனி பகவான் எடுத்து உங்களோட எதிரிகளை அழிச்சு காட்டுவார். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களோட சொந்த குடும்ப வாழ்க்கையில், சொந்த தொழிலில், சொந்த வேலையில் நீங்கள் தாராளமாக கவனம் செலுத்தலாம். அதோட 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கடந்த காலகட்டத்தில் கொடுத்த கஷ்டங்கள், ஏற்பட்ட கடன்கள் எல்லாத்தையுமே அடைச்சிடுவார். ஒரு மனிதனுக்கு வாழ்நாளில் மிகப்பெரிய நிம்மதி எது அப்படின்னா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது தான். இப்போ சனி பகவான் 6வது வீட்டில் இருக்கிறதால எல்லா கடனையும் அடைச்சிடலாம். கடந்த காலகட்டத்தில் கடன்பட்டவர்கள் கூட இப்போ கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். ஏன்னா உங்களோட ராசிக்கு அஷ்டமத்தில் குரு பகவான் இருக்காரு. அப்படிங்கும்போது கொஞ்சம் காசு பணம் இருந்திருக்கும், கடன் வாங்கி இருந்திருப்பீங்க. 2023 கடன் பட்டு தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். அந்த கடனை எல்லாத்தையும் அடைக்க தான் சனி பகவான் 6வது வீட்டுக்கு வந்திருக்காரு. நகை நட்டு அடவு வச்சிருப்பீங்க, பேங்க்ல முழுகிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே சனி பகவான் மீட்டு கொடுத்துருவாரு, கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய் நொடிகளையும் அழிக்கக்கூடிய இடம். நீண்ட நாளாக வியாதியால் படுத்திருக்கவங்க, நீண்ட நாள் வியாதி உள்ளவங்க, இவங்க எல்லாமே இப்போ நல்ல உடல் ஆரோக்கியத்தை அடையலாம். இந்த ருணரோக ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது தான் ஒரு கோமாவில் படுத்திருந்தவங்க கூட அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு. அதோட
நீண்ட நாள் வியாதிகளாக இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதி, இந்த இரத்த அழுத்த வியாதி, இதில் இருக்கிறவங்க கூட இப்போ மாற்று மருத்துவத்தால் குணமடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பரம்பரை வியாதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா சனி பகவான் 5ல் இருந்தார். பஞ்சம சனியாக உங்களோட ராசிக்கு 5வது வீட்டில் இருந்துக்கிட்டு பரம்பரை வியாதியை கொடுத்துருப்பாரு. அப்பாவுக்கு, தாத்தனுக்கு, முப்பாட்டனுக்கு இருந்து தொற்று நமக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துருக்கோம். இல்லைன்னா ஒரு அல்சர் வந்திருக்கும், விருப்பப்பட்டதை சாப்பிட முடியாத சூழல் இருந்திருக்கும், செரிமான கோளாறு, வயிறு உப்புசம் இதெல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். திடீர்னு உங்கள் உடம்புல ஒரு சக்தி கிடைக்கிறத நீங்கள் உணர தொடங்கிடுவீங்க. அப்படிங்கிறதால பயப்பட வேண்டியதில்லை. சரி, இந்த அஷ்டமத்தில் இருக்கிற குரு என்ன செய்வாருன்னா, பணமுடை, ஒரு வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்காது, எந்த வேலையும் செய்யாதவன் நல்லபடியாக இருப்பான், எல்லா வேலையும் செஞ்சுட்டு நாம் கெட்ட பேர் வாங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்போம். இப்படி இருந்திருக்கும். இது ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களோட அஷ்டம குருவால் உண்டாகக்கூடிய எதிரிகளையும் சனி அழிச்சிருவார். ஏப்ரல் 21ஆம் தேதி மகா குரு பயிற்சி நடக்குது. இந்த மகா குரு பயிற்சியால் குரு பகவான் உங்களோட ராசிக்கு 9வது வீட்டுக்கு வராரு. ஓடுனவனுக்கு 9ல் குரு அப்படிங்கிற மாரி வாகன யோகத்தை கொடுக்கறதுக்கு குரு பகவான் வராரு. அதோட தந்தை வழி சொத்துக்களை அள்ளி கொடுக்கறதுக்கு குரு பகவான் வராரு. உங்களுக்கு காசு பணத்தை வாரி கொடுக்க குரு பகவான் வராரு. உங்களை சர்ப்பதோஷ பிடியிலேருந்து நீக்கிறதுக்கு குரு பார்வை உங்களோட ராசியிலேயே விழுவறதுக்காக குரு பகவான் வராரு. ஏப்ரலுக்கு பிறகு 2024 உங்களுக்கு அற்புதமான ஒரு வருடமாக மாறப்போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. சரி, குரு பகவான் பயிற்சியான பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, வேலையில் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம், அதிக சம்பளம், ஒரு 10 ரூபா மிச்சப்படுத்தக்கூடிய வாய்ப்பு. இப்போ இந்த 8ல் இருந்ததால் 2023 பொறுத்த வரைக்கும் உங்களால் 10 ரூபா கொண்டு ஒரு பொட்டியில் வைக்க முடியல பீரோவில். என்னதான் நாம் கையை வாயை கட்டி சம்பாரித்து எந்த செலவும் பண்ணாமல் சிக்கனம் பண்ணி 10 ரூபாயை எடுத்து கொண்டு வீட்டில் வைப்போம் அப்படின்னு வச்சாலும் அங்கே போய் வீட்டில் நுழையிறப்பயே செலவு காத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் காசு சேர்த்துருக்க முடியாது. 2024 நீங்கள் காசு சேர்த்துடலாம், கவலைப்பட வேண்டியதில்லை. அதேமாரி சொந்த தொழில் தொடங்குறவங்களும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தொடங்குனீங்கன்னா குரு பகவானோட பார்வை ராசியில் விழுவுது. அப்படிங்கிறதால தொழில் உச்சபட்ச வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு. மந்த நிலையில் இருந்த தொழில் கூட நல்லாயிருக்கும். ஏதோ தொழில் வச்சுருக்கேன், என் புருஷனும் கச்சேரிக்கு போகிறாங்கிற கதையாக ஓடிக்கிட்டு இருக்கு, 10 ரூபா மிச்சப்படுத்த முடியல, இதுக்கு நான் ஒரு வேலைக்கே போயிருக்கலாம் போல இருக்குது, பேருக்கு முதலாளின்னு நானும் போயிட்டுருக்கேன், சட்டை தான் வெள்ளையாக பளிச்சுன்னு இருக்குது, உள்ளே 10 ரூபா காசு இல்லை அப்படிங்கிற நிலைமையில் இருந்தவங்க எல்லாம் காசு பணம் 10 ரூபா சேர்த்து ஒரு அங்கீகாரத்தோட, ஒரு கௌரவத்தோட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய யோகத்தையும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குரு பகவான் கொடுப்பாரு. அதோட வாகன யோகம் அப்படிங்கிறது ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். இப்போ சாதாரணமாக சைக்கிளில் போனவங்க ஒரு மோட்ரு பைக் வாங்கலாம், மோட்ரு பைக்கில் போனவங்க ஒரு கார் வாங்கலாம், கால்நடையாக போனவங்க ஒரு சைக்கிள் வாங்கலாம். அவங்கவுங்களுடைய இருப்பிடம், அவங்கவுங்களோட பணிக்கு தகுந்தவாறு நிச்சயமாக அவங்களோட உழைப்புக்கு தகுந்த பலனும் கொடுப்பாரு, அதுக்கான வாகன யோகத்தையும் கொடுப்பாரு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல குரு வராரு. அப்படிங்கிறதால தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சரியாயிடும். தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா அது சரியாயிடும். இதனால் அந்த உறவுகளில் இருந்த விரிசல் நீங்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் செஞ்சு பெற்றோரை பிரிஞ்சிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லாமே இப்போ மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு லவ் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இழுத்துட்டு வந்துட்டேன், வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்கல, நான் தனியாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் ஒரு குழந்தை பாக்கியம் கிடச்சி ஒரு பேர பிள்ளையோட போய் வீட்டுக்கு போனால் ஏற்றுப்பாங்க. இப்போ பிரிஞ்சிருந்த உறவுகள் எல்லாம் ஒன்று சேரும். அதோட தந்தை சரி நம்ம பையன் பிள்ளையோ எல்லாம் கஷ்டப்படுது, சொத்தை பிரித்து கொடுத்துருவோம், ஏதோ அதுங்க வச்சுக்கிட்டு புலப்பு செலவு பார்க்கட்டும்னு சொல்லி பூர்வீக சொத்தில் உங்களுக்கு பாகம் பிரித்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கான பாகம் அப்படிங்கிறதும் கிடைச்சிரும். அதோட பூர்வீக சொத்துல ஏதாவது வம்பு வழக்கு வில்லங்க இருந்தாலும் அது சரியாயிடும். இப்போ ஒரே பிரச்சனை என்னன்னா, 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு. 7ல் ராகு இருக்கும்போது தொழில் கூட்டாளிகளால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால ஏப்ரல் மாதம் வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏப்ரலுக்கு பிறகு குரு பார்வை ராசி கிடைச்சிருக்கும் போது அவர் ராகுவை கட்டுப்படுத்திடுவார். அதனால நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. உங்களோட ராசியிலேயே இருக்கக்கூடிய கேதுவையும் குரு பார்த்துருவாருங்கிறதால சர்ப்பதோஷத்தோட பிடி அப்படிங்கிறது நீங்கிறோம். அப்போ ஏப்ரல் மாதம் வரைக்கும் கூட்டு தொழிலில் கவனமாக இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராமல் கவனமாக இருக்கணும். புதுசாக வரன் பார்க்கணும், திருமண முயற்சி எடுக்கிறவங்க ஏப்ரல் 21ஆம் தேதி வரைக்கும் அதை தள்ளி போடுறது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி காசு பணம் கொடுத்து கௌரவத்தோடையும் அந்தஸ்தோடையும் உங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான வருடமாக இந்த 2024 புத்தாண்டு இருக்க போது.
தினமும் குளிச்சு முழுவிட்டு விநாயகப் பெருமானை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுங்க. தான தர்மம் செய்யறதுல காசு பணம் கொஞ்சம் செலவு பண்ணுங்க. 2024 உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஆண்டா இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்.